ஐயா வணக்கம். இந்த மாடு வளர்ப்புல எந்த விதமான நோய்கள்லாம் தாக்குது? முக்கியமா கோமாரி நோய். கோமாரி நோய். அது வந்தா என்ன சிம்டம்ஸ் வரும்? அறிகுறிகள் வாயிலிருந்து நீரா வடியும். வாய் நீர் வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது இறதிங்காது. மாடுகள் வந்து சரியா இற சாப்பிடாது. மூணாவது அதான் அந்த சாணி போடுறது எதுவுமே இருக்காது. அது வாடுக்கு அமைதியா இருக்கும். மாடு வந்து ஒரு சோர்வான நிலையில இருக்கும். அப்பயே தெரிஞ்சுக்கலாம். உடனே மருத்துவரை கூப்பிட்டு ஏற்கனவே வந்து தடுப்பூசி போடுவாங்க. கோமாரி நோய்க்கு எத்தனை நாளைக்கு ஒரு தடுப்பூசி போடணும்? வருஷத்துக்கு 2 தடவை போடுவாங்க. இங்க வந்து அவங்களே வந்து கால்நடை துறை வந்து ரெகுலரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க போடுவாங்க. சரி, கோமாரி நோய் அதையும் மீறி நம்மளை தாக்கிடுச்சுன்னா காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? காப்பாத்தலாம். அதான் நம்ம தடுப்பூசி போடணும். உடனே மருத்துவரை அணுகி அவர் என்னென்ன சொல்றாரோ அதன்படி கேட்டோம்னா அதை காப்பாத்திடலாம். கோமாரி நோயில இருந்து காப்பாத்திடலாம். சரி, கோமாரி நோய்ங்கிறது ஒரு கோழிகள்ல வெள்ளை கழிச்சல் மாதிரி, அதை தனியா விட்டுருங்க. இது போக மாடுகளுக்கு வேற என்னென்ன வகையான நோய்கள் வரும்? காணை மழை காலத்துல காலில் 2 குழம்புக்கு இடையில புண்ணு வரும். இது வந்து எது ஆடுகளுக்கு வருமே அதே மாதிரியா? ஆடுகளுக்கு வரும், மாடுகளுக்கு வரும். ரெண்டாவது வாயிலையும் வரும். வாய்க்கானை கால்கானை வாய்க்கானை. அது இறதிங்க முடியாது, இது நடக்க முடியாது. சரி, அது வந்துருச்சுன்னா ஒரு மாட்டுல இருந்து இன்னொரு மாட்டுக்கு வந்துடும். ஒரு மாட்டுல இருந்து இன்னொரு மாட்டு காணை பரவுமா? ஆமா. காணைங்கிறது ஈரத்துல வர்றது இல்லையா? அது ஒரு ஒட்டுண்ணி தானா? அப்ப ஒட்டுண்ணி தான். அது ஒரு மாடு நடந்து போன இடத்துல இன்னொரு மாடு போனாலோ இப்படி வரும். ஒரு மாடு மேய்ஞ்ச இடத்துல இன்னொரு மாடு மேயும் போது அது தொற்று நோய் மாதிரி வந்துகிட்டு இருக்கும். அதனால அதுக்கு ஏன் தடுப்பூசி போடுவாங்க. காணைக்கு தடுப்பூசி இருக்கு, அதுவும் போடலாம். வருஷத்துக்கு 2 தடவை போடுவாங்க. அது வந்துருச்சுன்னா உடனே மருத்துவரை கூப்பிட்டு இடத்த சுத்தமா வச்சுக்கிடணும். முதல்ல ஈரத்துல மாட்டை நடக்க விடக்கூடாது. அது உள்ள காலை அந்த குழம்பெல்லாம் அரிச்சிரும். பாதங்களை அரிச்சிரும். அதனால அது நடக்க முடியாத ஸ்டேஜுக்கு போயிடும். அப்படி வர்றதுக்கு முன்னால நாம என்ன செஞ்சிடணும்னா, வரத அறிகுறி தெரிஞ்சாலே நடக்காது, ஒரு மாதிரி நுண்டி நடக்கும். அப்ப அந்த ஸ்டேஜ்ல டாக்டர் கூப்பிட்டு வந்து அதுக்கு உரிய சிகிச்சை அளிச்சோம்னா அதை காப்பாத்திடலாம். சரி, இது போக வேற என்ன நோய்கள் வரும்? கால்கான வாய்க்கானை போக வேற மடுநோய் வந்து எதனால வருது? உடனே மாட்டை படுக்க விடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த ஈரத்துலதான் இருக்கும். சாணி கோமியம் எல்லாம் பட்ட இடம், நோய் கிருமிகள் அதிகமா இருக்கும். அந்த இடத்துல படுக்க விடாம அதுக்கு கொஞ்சம் இறைய போட்டோம்னா 10 நிமிஷம் தின்னுகிட்டு இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள அந்த காம்புல இருக்கிற ஓட்டை மூடினா உள்ள போகாது, கிருமி உள்ள போகாது. அதுக்கு பிறகு என்னன்னா ஒன்னும் பிரச்சனை இருக்காது. அப்படி வந்துருச்சுன்னா உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்றாரோ அந்த அறிவுரைப்படி செஞ்சோம்னா அதை பாதுகாக்கலாம். சரி, இந்த மடுநோய் ஓகே. இதெல்லாம் போக மாடு வந்து இந்த சாணியிலே படுத்திருக்கு இல்லையா சில நேரம்? ஆமா. அந்த மாதிரி இருந்தா என்ன பிரச்சனைகள் வரும்? அந்த மாதிரி இருந்தா அதான் இப்படிதான் பிரச்சனை வரும். இல்ல, பால் கறந்த நேரம் ஓகே, ரிமைனிங் டைம்லயே மாடுகள் அந்த சாணத்திலே படுத்திருக்கு இல்லையா? அது நம்ம ஒதுக்கி விட்டுறணும். இல்ல, ஒதுக்கி விடணுங்கிறது உண்மை, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த மாதிரி மேலும் படுத்து இருந்தா ஏதாவது நோய் தாக்கம் இருக்குமா? தோல்ல ஏதாவது நோய் வர்றது, புண்ணு வர்றது? தோல்ல நோய் வந்தா வேற மாதிரி தான் வரும். அதுக்கு வந்து ஒருவேளை கல்லு கடந்து குத்தி, இல்ல வேற ஆணி இரும்பு சம்பந்தமான ஏதாவது கடந்து குத்துனதுனா தான் அதுக்கு வரும். சாணியில படுத்து கிடந்ததுனால வந்த மாதிரி தெரியல. பெரிய அளவுல உங்களுக்கு நோய் பாதிப்பு எதுவும் இல்லை. சரி, இது ஓகே இருக்கட்டும். இது போக இந்த கால்சியம் பற்றாக்குறை அந்த மாதிரி ஏதாவது பற்றாக்குறையில ஏதாவது நோய் வந்திருக்கா? பற்றாக்குறையில எங்க மாடு ஒண்ணு இறந்துச்சு. அது என்ன பற்றாக்குறை? கால்சியம் பற்றாக்குறை. இறந்து 3 கண்ணுக்குட்டி போட்டு 3 நாள் இருக்கும். அது எங்களுக்கு தெரியாம போச்சு. அப்போ கால்சியம் குறைஞ்ச உடனே கீழே சாஞ்சிருச்சு. மாடு கீழே சாஞ்சிருச்சு. டாக்டர் வந்து எழுப்பி விட்டாரு. இருந்தாலும் அது ரொம்ப நேரம் படுத்திருந்ததுனால யாரும் கண்டுக்கிடாதனால அதை காப்பாற்ற முடியல. ஆனா ஒரு மாடு ஈண்டு ஒரு 5 நாளைக்கு அதை பாதுகாப்பா பார்க்கணும். ஏன்னா அந்த நேர ஸ்டேஜ்ல தான் கால்சியம் குறையும், இழப்பீடுகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, பால் அதிகமா கறக்க அதுல கண்ணுக்குட்டி குடிக்க அது என்ன செய்யும், கால்சியம் குறைஞ்சி அது மாடு கீழே சாயக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடும். அது உடல் நடுங்கிட்டே இருக்கும். தெளிவா தெரியும் கால்சியம் குறையுதுன்னா. கால் நடுங்கும், 4 காலுமே நடுங்கும். அப்ப உடனே டாக்டரை வர சொல்லி 2 பாட்டில் கால்சியம் ஏத்தனோம்னா அது நல்ல ஸ்டேஜுக்கு வந்துடும். ரெண்டாவது நம்ம வீட்டுல சுண்ணாம்பு பானை இருக்கு இல்லையா? ஆமா. அதுல தெளிஞ்ச தண்ணி இருக்குமா? ஆமா. அந்த தண்ணியவே நம்ம தண்ணி விடும்போது ஒரு கிளாஸ் நிறைய ஊத்தினோம்னா ஒரு 200 மில்லி ஊத்தி
தண்ணி விட்டோம்னா அது அந்த கால்சிய பற்றாக்குறைய சமப்படுத்திடுது. அது ஒரு நன்மை. சரி, தினம் விடலாம். தினம் மாட்டுக்கு கூட தினம் விடலாம். சரி, இது போக வேற ஏதாவது ஒரு புதிய வகையான நோய்கள் ஏதாவது வந்திருக்கா? அப்படி ஒன்றும் அந்த மாதிரி தெரியல. நீங்க 15 வருஷம் அனுபவத்துல அந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை. இது போக வேற ஏதாவது இப்ப இந்த குட்டி ஈனும் போது வேற ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் வந்திருக்கா? கஷ்டங்கள்லாம் ஒன்றும் இல்லை. நான் நிறைய மாடு ஈன முடியாம அதை பார்த்துருக்கோம். ஈன முடியாம அதுக்கு என்ன காரணம்? அது ஒருவேளை இந்த குழந்தை தலை மாறி கிடக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அது மாதிரி இருக்கலாம். அதை பற்றி எப்படி சரி பண்ணுவாங்க? அது டாக்டர் தான் வந்து பார்க்கணும். டாக்டர் வந்து என்ன செய்வாங்க? ஆபரேஷன் பண்ண முடியாது மாட்டுக்கு. ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க கையை உள்ள விட்டு எடுப்பாங்க. கையை உள்ள விட்டு எடுத்துருவாங்க. அப்படி எடுத்தா உள்ள அந்த கருப்பை எல்லாம் புண்ணாயிரும் இல்லையா? புண்ணாகத்தான் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க. வேற வழி கிடையாது. வேற வழி இல்ல. அது ஒண்ணு ஆபரேஷன் பண்ண முடியாது. ரெண்டாவது ஈண்ட உடனே ஒரு மாடு 8 மணி நேரத்துல அந்த இளங்கொடி போடணும். இளங்கொடி போடணும். நஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போடணும். போடலைன்னா திரும்ப டாக்டர் தான் வர சொல்லணும். 8 மணி நேரம் அதுக்கு டைம். அதுக்குள்ள போட்டுறணும். போடலைன்னா உடனே மருத்துவரை தான் வர சொல்லணும். வேற வழி கிடையாது. அவரு அதே மாதிரி தான் எடுப்பாரு. அவர் கையை விட்டு தான் இளங்கொடி எடுப்பாரு. ஏன்னா உள்ள அது இருக்க கிருமிகள் அதிகமாகி இன்ஃபெக்ஷன் ஆகுதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. பால் கொடுக்குற மாட்டுக்கு பல பிரச்சனைகள் வரும். ஆமா, அதான் வரும். சரி, ரைட்டு. இந்த இதெல்லாம் விட்டாச்சு. அதுக்கடுத்து பொதுவாகவே நோய் வராம தடுக்கிறதா வந்து சிறந்தது அப்படிம்பாங்க. நோய் வந்த பிறகு 1000 மருந்து கொடுத்தாலும் இழப்பீடுகள் இருக்கத்தான் செய்யும். நோய் வராமல் தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு பண்ணையில என்னென்ன பண்ணுவாங்க? இடத்த சுத்தமா வச்சுக்கிடணும். சுத்தமான எத்தனை தடவை கிளீன் பண்ணணும்? காலையிலயும் சாயங்காலமும். காலையில எத்தனை மணிக்கு கிளீன் பண்ணுவீங்க நீங்க? காலையில 6 மணில இருந்து. அதான் காலையில 6 மணில இருந்து 7:30க்குள்ள கிளீன் பண்ணிடுவோம். பால் கறந்த அப்புறம் சுத்தம் பண்ணுவீங்களா இல்ல சுத்தம் பண்ணிட்டு தான்? பால் கறந்த அப்புறம் தான். பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணுவீங்க. 5 மணிக்கு கறக்கணும் இல்ல, இருட்டுல ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால அதே மாதிரி சாயங்காலம் பால் கறந்துட்டு சுத்தம் பண்ணுவீங்களா? ஒரு 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் சுத்தம் பண்ணிடுற. கிருமி நாசினி தெளிக்கணும். கிருமி நாசினா என்னது? ப்ளீச்சிங் பவுடரு, ரெட் ஆயில். அப்புறம் மாட்டை அடிக்கடி குளிப்பாட்டணும். இந்த மாட்டு சாணமே ஒரு கிருமி நாசினி தான் இல்லையா? நாம கிருமி நாசினின்னு தான். அதனாலதான் அதுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. நோய் வர்றது குறையா இருக்கு. இதுலயே படுத்திருந்தாலும் கூட நீங்க அப்பதே கேட்டீங்கல்ல, அதே மாதிரி சாணியிலேயே படுத்திருக்க நோய் வராது. அதனால அது வராதுன்னு நினைக்கிறேன். சரியா? கிருமி நாசி தினம் குளிப்பாட்டணும். 2 தடவை, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது மாடுகளை குளிப்பாட்டணும் வைக்கணும். இல்ல குளிப்பாட்டனா மாடுகளை குளிப்பாட்டுறது எளிதான காரியம் இல்லை இல்லையா? ஏதாவது ஒரு ஊர்நிகழ்ல தண்ணி இருந்தா ஈஸியா குளிப்பாட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு வீட்டுல வச்சு வளர்க்குறவங்க குளிப்பாட்டுறதுன்னா அது ஒரு சரி 2 நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாட்டலாம். கண்டிப்பான குளிப்பாட்டணும். குளிப்பாட்டினாதான் நல்லது. அதே பாதி நோய் வராம போய் பாதி நோய். இது போக வேற என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்? இதான் இடத்த சுத்தமா வச்சுக்கிடணும். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி தண்ணி விடும் போது உள்ள எதுவும் கிடக்கான்னு பாக்கணும். ஏன்னா அது உள்ள போயிருச்சுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. இரும்பு, பின்னு, இது மாதிரி இது. ரெண்டாவது பள்ளி எதுவும் விஷ ஜந்துக்கள் உள்ள போயிடுச்சுனாலும் அதுக்கடுத்து குளிக்க வைக்கணும். இந்த 3 செஞ்சா போதும். நேரத்துக்கு நேரம் அதுக்கு தேவையான உணவு கொடுத்தோம்னா நோய் வராது. நோய் வர்றது பெருசா ரொம்ப குறைஞ்சிரும். நன்றி.